நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 14 புதன்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஏற்கனவே மதிய மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது வால்பாறை பகுதிகளிலையும் நீலகிரி பகுதிகளிலையும். வால்பாறை பகுதி மழை பொள்ளாச்சி வரை வரலாம், இப்பொழுதைக்கு தொடங்கியிருப்பது. நீலகிரியில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில், வயநாடு பகுதிகளிலையும் கர்நாடக பகுதிகளிலையும் வலுவாக பொழியும் இப்பொழுது. அதற்கு பிறகு நீலகிரியில் தீவிரமடையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரத்தில் கனமழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. சத்தியமங்கலம், தாளவாடி, பன்னாரி, கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம் எல்லாமே மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது கனமழை பொழிவாக. இப்படியே படிப்படியாக ஈரோடு மாவட்டத்திலேயும் நீலகிரி மாவட்டத்திலேயும் மழைப்பொழிவு பரவலாகும். அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்திலேயும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதி மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. அதே போல திண்டுக்கல் மாவட்ட எல்லை ஓரத்தில் திருப்பூர் மாவட்டத்திலேயும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. ஆனால் இந்த மழைப்பொழிவு பார்க்கும் பொழுது பாலக்காட்டு கணவாய்க்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கோயம்புத்தூர் மாநகரம் உள்ளிட்ட திருச்சி கோயம்புத்தூர் சாலையில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை திருச்சி கோயம்புத்தூர் சாலைக்கு வடக்கே ஈரோடு மாவட்டத்தில் பரவலாகவும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாகவும், அதே போல் தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கு, பொள்ளாச்சி தெற்கு மற்றும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதிகளுக்கும் இன்றைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளை பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை கண்டிப்பாக 15ஆம் தேதி வியாழக்கிழமை பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக நாளை ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லை. கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு கனமழை தெரிகிறது, நீலகிரிக்கும் கனமழை தெரிகிறது. அதே போல ஈரோடுக்கும் திருப்பூர் வடக்கு, அதாவது திருப்பூர் மாவட்ட ஈரோடு மாவட்ட எல்லை பகுதிக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட நீலகிரி மாவட்ட எல்லை பகுதிகளுக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டம் சந்திக்கும் இடத்துக்கும் நல்ல மழைப்பொழிவு நாளைக்கு தெரிகிறது. அதே போல் கணவாய் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. காற்று பகுதிகளுக்கும் நாளை உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரத்திற்கு நாளை வியாழக்கிழமை 15ஆம் தேதி உறுதியாக மழைப்பொழிவு உண்டு. இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு, நாளை உறுதியாக இருக்கிறது. பெரும்பாலும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நாளை மாலை 5-6 மணி அளவிலே கொடுக்கலாம். இப்படி தான் மாலை நேரத்து மழைப்பொழிவாக தான் இருக்கும். இன்றைக்கும் இப்படி தொடங்கியிருக்கூடிய மாலை கொஞ்சம் தீவிரமடையும். அதே போல் வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதியும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் நல்ல மழை தெரிகிறது. அதாவது அந்த மழைப்பொழிவும் மாலை முன்னிரவு நேரத்தில் கொடுக்கலாம். 6 மணி 7 மணி வரைக்கும் கூட கொடுக்கலாம். அப்படியே கொடுத்து கொண்டிருக்கும். சனிக்கிழமை 17ஆம் தேதி கனமழை தெரிகிறது பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும். கணவாய் பகுதின்னு எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே தான் ஒதுக்குதல் இருக்கும். குறிப்பாக சொல்லக்கூடிய நாட்களில் ஒதுக்குதல் குறையும், மழைப்பொழிவு குறைவாக பெய்தாலும் பெய்யும் அப்படின்னு சொல்கிறேன். வடக்கு தெற்கு பகுதி கூடுதல் பெய்யும். இந்த கணவாய்க்கு வடக்கையும் தெற்கையும், அதாவது கோயம்புத்தூருக்கும் நீலகிரிக்கும் நல்ல மழை பெய்யும் வடக்கே. அதே போல் ஈரோடு பரவலாக பெய்யும். அதே போல் திருப்பூர் வடக்கு நல்ல மழை பெய்யும். அதே போல் பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கு நல்ல பெய்யும். பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில், அதே போல் உடுமலைப்பேட்டைக்கும் பல்லடத்துக்கும் இடையில் பகுதி மட்டும் குறைவான பரப்பில் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும். சனிக்கிழமை 17ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவு இருக்குது, சற்று கனமழை பொழிவே தெரிகிறது. அடுத்தபடியாக 18-19 மழை எல்லா நாளும் உண்டுங்க. எதுக்குங்க எல்லா நாளையும் பார்த்துட்டு எல்லா நாளும் உண்டுங்க. இப்படியே மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் எல்லா நாளும் மழைப்பொழிவை கொடுக்கும். முன்கூட்டியே தொடங்கும் போது பருவமழைங்க. மகிழ்ச்சியான அறிவிப்பு ஏற்கனவே தலைப்புச் செய்தியை சொல்லியிருக்கிறேன். பருவமழை 26-27 தொடங்க போகுது. 26-27 தொடங்கி தீவிரமாக இருக்கும். கேரள கடலோரத்தில் காற்று சுழற்சி உருவாக போகுது, தாழ்வு நிலையாக போகுது. வங்கக்கடல் ஒன்று அரபிக்கடல் ஒன்று உருவாகி முன்கூட்டியே பருவமழையை தொடங்க போகுது. நம்ம 30-31 தொடங்கணும்னு சொல்லியிருந்தோம். அது ஏன்னா அது கொஞ்சம் முன்கூட்டியே தொடங்கி காற்றை கொஞ்சம் திசை மாற்றி வைத்திருக்கோம். அதனால் 30-31 தொடங்கணும். ஆனால் கொஞ்சம் தாமதமாக 26-27 தொடங்கி அந்த நாளிலேயே பருவமழையை தொடக்கப் போகிறது. மிக மெல்ல நகர்ந்து கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தொடக்கமே வலுவான மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அணைகளுக்கு இந்த கோடை மழையே சிறப்பாக கொடுக்க போகுது. அதைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்க போகுது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.